கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாவத்திலே விழுந்து விடாதபடி நம்மை காப்பதற்காக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வலது கரம் நாம் பாவத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி அதிலிருந்து காத்து வழிநடத்த வல்லமை உள்ளது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மட்டுமல்ல, நாம் பாவத்திலே சிக்கிக் கொள்ளாதபடி நம்முடைய கால்கள் வலுவாதபடி பார்த்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். வாஞ்சையோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நாம ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கிருபைக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய கிருபைக்குள்ளாக இருக்கும் பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை அவருடைய கிருபையின் சேட்டைக்குள்ளாக மறைத்து வைத்து பாதுகாப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய கிருபைக்குள்ளாக இருக்கும் பொழுது பாவமோ சாபமோ நம்மை மேற்கொள்ள முடியாத அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்தவித சூழ்நிலைமையிலும் பெருமைக்கு மாத்திரம் இடம் கொடுக்காதீர்கள். கிருபையினால உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெருமை கொள்ளாதபடி உங்களை காத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, மனத்தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தில் நடந்து கொள்ளுங்க. தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபைக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்தர்களைப் போல நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அவருடைய பரிபூரணத்தினால் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, கிருபையில நிலைத்திருங்க. தாழ்மையாக இருக்கும் போது கிருபை பெறுகிறது. அதிகாலையில் ஆண்டவரை தேடும் போது கிருபை பெறுகிறது. அந்த கிருபையானது சகல ஞானத்தோடும் புத்தியோடும் இன்னும் உங்களுக்கு விளங்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் தேவைகளை சந்தியுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கிருபைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. உம்மோடு நெருங்கி வாஞ்சியோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. உம்மோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. எத்தனையோ மக்கள் இன்றைக்கு ஆண்டவரே வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சுகம் இல்லாமல் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் அநேக மக்கள் காணப்படுகின்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் செய்கின்ற கரத்தினால் தொட்டு அவர்களை பலப்படுத்தும், சுகப்படுத்தும். ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்துங்க. ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான வரன்களை கொடுத்தரலாம், நல்ல அறிவை கொடுத்து ஆண்டவரே, அவர்கள் வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து வளர்கின்ற பிள்ளைகளாக வளர கிருபை தாரும் அப்பா. இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின தேவன். அவர்கள் புது வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது ஆண்டவரே புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை நீர் கொடுத்தல்லும் சுவாமி. அப்பா, எந்த நோய் நொடிகளும் வராமல் அவர்களை உம்முடைய சிலுவையின் மறைவிலை மறைத்து பாதுகாத்துக் கொள்ள அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி அப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.